பிச்சு பிச்சு, இந்த நகையை வித்துட்டு பணத்தை கொண்டு வாங்க. கண்மணி, உங்க ஆசான் உயிரை காப்பாத்த மாட்டீங்களா? புடிங்க. கண்மணி, என்ன காரியம் பண்ற நீ? நான் இருக்கும்போது நகையெல்லாம் கழட்டலாமா? என் மாமாவுக்கு நான் பணம் கட்டக்கூடாதா? இன்னைக்கு கட்டுவீங்க, நாளைக்கு அதையும் சந்தேகமா பேசுவீங்க. நான் ஏற்கனவே அனுபவப்பட்டாச்சு. ஐயோ, திரும்ப திரும்ப பழசையே பேசி ஏன் காயப்படுத்துற? வேணும்னா மன்னிப்பு கேட்டு உன் கால்ல விழுறேன். என்ன பண்றீங்க கணேசன்? வேற என்ன செய்ய சொல்ற? அன்னைக்கு மண்டபத்துல தாலி கட்டாம தப்பா பேசினது உண்மைதான். அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல என் ஃப்ரெண்டு கண்ட வீடியோ காமிச்சு தூண்டி விட்டுட்டான். எங்க உன்னை இழந்துருவோன்ற பயத்துல நீ எனக்கு கிடைக்கணுன்ற வெறியில அப்படி பேசிட்டேன் கண்மணி. ஆனா அதுவே வினையாகும் நான் நினைக்கல. அதுக்காக நான் 1000 தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிரு கண்மணி, என்ன மன்னிச்சிரு. நான் பேசினது தப்புதான். என்ன கணேசன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்காக என்ன ஒரேடியா வெறுத்து ஒதுக்கிறாத கண்மணி. அதெல்லாம் முடிஞ்ச கதை. நான் அதெல்லாம் மறந்துட்டேன். நான் உங்களை வெறுக்கல. என் அப்பா உயிரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவர் நீங்க. அதுக்கான நன்றி கடன் நான் உங்களுக்கு பட்டிருக்கேன். அப்புறம் என்ன கண்மணி? அதுக்காக பணம் கட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்ல. பிச்சு, இந்த நகையை வித்து கொண்டு போய் பணம் கட்டுங்க. நான் தான் பணம் கட்டுவேன். விடு கணேசா, நகையை வித்து நாங்க பணத்தை கட்டிக்கணும். இல்ல பிச்சோ, நான் தான் பணம் கட்டுவேன். இல்ல, நான் தான் கட்டுவேன். யாரும் கட்ட வேணாம். கட்ட வேண்டிய பணத்தை இப்பதான் நான் ரிசப்ஷன்ல கட்டிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படி கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. ஞாபகம் இருக்குல்ல? இப்ப நீ கல்யாணராமன் வீட்டு பொண்ணு இல்ல, மனோஜ் கிருஷ்ணா வீட்டு மருமக. என் புள்ள வருணோட பொண்டாட்டி. உனக்கு இத்தனை பெரிய குடும்பம் சொந்தெல்லாம் இருக்கும்போது நீ பணத்துக்கு கஷ்டப்படலாமா? கண்டவனை எல்லாம் நான் பணம் கட்ட விட்டுருவேனா? ஏமா இப்படி பண்ண? அந்த நகையை போட்டுக்கோ. இல்ல அது வந்து உன் மாமியார் சொல்ற. முதல்ல நகையை போடு, அப்புறம் அடுத்த வார்த்தையை பேசு. அவங்க சொல்றதுதான் சரி. முதல்ல நகையெல்லாம் போடு. புது பொண்ணு நீ கொடு. போடு. என்ன எக்ஸ் மாப்பிள, பேக்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? ஏன், அது ஒரு 2 லட்சம் இருக்கும். வட்டிக்கு வாங்கின பணமா? ஆமா. கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க. காய்கறி கடை பிசினஸ உருப்படியா போய் பாருங்க. என் சம்பந்திய, என் மருமகளை எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சும்மா வெட்டி விட்ட சம்பந்தத்தை மறுபடியும் ஒட்ட வைக்கலான்னு அங்க இங்க அலைஞ்சுகிட்டு இருந்தீங்க. வாளை ஒட்ட நறுக்கிடுவேன். ஐயோ அத்தை, அவரை திட்டாதீங்க. அவர் தான் அப்பாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல கரெக்ட் டைம்க்கு சேர்த்திருக்காரு. யாரும் அப்பாவும்? இவரா? மேடையில உன் கல்யாணத்தப்போ உன் அப்பா இருக்க கூடாதுன்னு சொன்ன பெரிய மனுஷனே இவர்தான். இவர் பேசுனதை கேட்டு உன் அப்பாவுக்கு மேடையிலே நெஞ்சு வலி வராம இருந்ததுதான் ஆச்சரியமா இருந்தது. நான் தான் அதுக்கு மன்னிப்பு கேட்டேன்ல. இத பாரு, உன்னை இப்ப நான் பலார்னு அரைஞ்சிட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவியா? அத மறந்துருவியா? எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு கிடைக்காது. அதுவும் ஒரு அப்பாவி பொண்ணோட கற்பை சபையில தப்பா பேசி அசிங்கப்படுத்தின காரியத்துக்கு உனக்கு இந்த ஜென்மத்துல மன்னிப்பே கிடையாது. குருட்சேத்திர போர் ஒரு பொண்ண சபையில வச்சு அவமானப்படுத்தினதுனாலதான் நடந்துச்சு. புரிஞ்சுதா? இனிமே என் மருமக பேரை சொல்லிக்கிட்டு அவ இருக்கிற பக்கமே வரக்கூடாது. ஜாக்கிரதை. கிளம்பு கிளம்பு. எக்ஸ் மாப்பிள, கொஞ்சம் இரு. இது வரைக்கும் நீ என் சம்மந்திக்கு கட்டின பணம்
உன் அக்கவுண்ட்ல வந்து விழுந்துரும். கண்மணிக்காக நீ கடன் பட வேண்டாம். கண்மணியும் உனக்காக இனிமே நன்றி கடன் பட மாட்டா. போயிட்டு வாங்க. ம் ம் போங்க. ரொம்ப நன்றிம்மா. சரியான நேரத்துல வந்து அவன் மூக்க அறுத்தீங்க. இத பாருப்பா, இனிமே அவன் இந்த பக்கம் வராம பாத்துக்க. ம் சொல்லிட்டீங்களம்மா, அந்த கணேசனை ஓட ஓட வரட்டுறேன். ம் சரி. கட்டின பணத்துக்கு ரிசப்ஷன்ல ரசீது கொடுப்பாங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வா. இந்தா கண்மணி. அப்புறம் மருமகளே, உனக்காக நான் வேற என்ன செய்யணும்? அத்தை, அவர் வந்தாரு. நான் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற கோவத்துல இப்ப நீ எதுவும் பேச வேணாம். உங்க அப்பாவோட ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும், அப்புறம் பேசிக்கலாம். ஆனா என் புள்ள உன் அப்பா கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏதோ கோபத்துல அப்படி நடந்துக்கிட்டான். போக போக எல்லாம் சரியாயிடும். உன்னை தப்பா பேசினா அந்த கணேசனை மன்னிச்ச மாதிரி ஏதோ கோபத்துல உன் அப்பா கிட்ட முரட்டுத்தனமா நடந்த வருணையும் மன்னிச்சிடுமா? சரி சரி. வசுகி, அங்க பாரு, கணேசன் டென்ஷனா வரான். ஹாஸ்பிட்டல்ல ஏதோ பிரச்சனை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கணேசன், கல்யாணராமனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கண்மணி கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டீங்களா? அட நீங்க வேற ஏங்க, பால் பாத்திரத்தை ஒழுங்கா மூடி வைக்கலனா கண்ட பாச்சையும் பள்ளியும் விழுங்குற மாதிரி நான் கண்மணியை முழுசா கவர் பண்றதுக்குள்ள அந்த வருணும் உங்க அம்மாவும் வந்து தொல்லை மேல தொல்லை கொடுக்குறாங்க. வருண் வந்தானா? வந்து மாமா கூட பேசணும்னு ஒத்த காலில் நின்னா. ஆனா அந்த கண்மணி ஒத்த காலையும் உடைச்சு நறுக்கு முறுக்குன்னு பேசி வருணை திட்டி அமிச்சிட்டா. சபாஷ், இதுதானே நமக்கு வேணும். ஆன்லைன் இப்ப கிளியர் தானே? என்னத்த கிளியரு, கூடவே இருந்து கொள்ற வியாதி மாதிரி உடனே உங்க அம்மா வந்து நிக்கிறாங்க. மாமா ஆபரேஷனுக்கு பணம் கட்டுறதுக்கு நான் என் நகையை கொடுத்து கண்மணியை கரெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணா, அதுக்குள்ள உங்க அம்மா வந்து அவங்க பணத்தை கொடுத்து நீ என் மருமக, இது நம்ம குடும்ப நகை, இதெல்லாம் அடகு வைக்கிறது தப்புமா, ஏன் கண்டவங்கிட்டே வாங்குறேன்னு சொல்லி என் பணத்தை ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அடச்சே, நல்ல சந்தர்ப்பம். எங்க அம்மா வலை போச்சே. எனக்கு நெஞ்செல்லாம் பகபகன்னு எரியுதுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வருணையும் கண்மணியும் பிரிக்கிறதுக்கு நாம ட்ரை பண்றோம். இப்பவே அவங்க ஏறக்குறைய பிரிஞ்ச மாதிரி தான் கணேசா. அது என்னங்க ஏறக்குறைய பிரிஞ்ச மாதிரி? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள முழுசா பிரிச்சு வைங்க. நீங்க தான் அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படியாவது டைவோர்ஸ் வாங்கி தரணும். அதெல்லாம் கொடுக்கலாம். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நகையை தான் கொடுத்துட்டியே. இடுப்புல எதுவும் அருணாக்குடி போட்டிருக்க? அட ஏன்பா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இத பாருங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க டைவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா என்னோட கேகே நகர் வீட்டை உங்க பேர்ல எழுதி வச்சிடுறேன். வீடா? ஏங்க நான் சத்தியமா தாங்க சொல்றேன், அந்த வீட்டை உங்க ரெண்டு பேருக்கும் எழுதி வைக்கிறேன். இத்தனை நாள் அப்படி ஒரு வீடு இருக்கிறதையே எங்க கிட்ட சொல்லலையே. ஏங்க, ஊரை சுத்தி எனக்கு நிறைய சொத்து இருக்குங்க, அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியும்? நானும் கண்மணியும் ஒரு வீட்டுல வாழ்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு பரிசா அந்த வீட்டை உங்களுக்கு எழுதி வைக்கிறேன். இப்ப சொல்லிட்டல, இனிமே நாங்க அதை வாங்காம விட மாட்டோம். எதை? வீட்டையா? அட, அவங்க டைவர்ஸ் பா. அது அதை வாங்கி கொடுக்காம இனிமே நாங்க விடவே போறதில்ல. நானே உணர்ச்சி வசப்பட்டு வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன் போல. அதை விடுங்க கணேசன், கண்மணி அப்பாவை நீங்க காப்பாத்திருக்கீங்க. அப்பான்னா அவளுக்கு உயிர். இந்த ஒரு விஷயம் போதுமே, கண்மணிக்கு உங்க மேல கரிசனம் பாசம் எல்லாம் வந்துரும். ஆமா கணேசா, அந்த வருணை கண்மணி வெறுத்துட்டா. அதனால இனிமே ஆட்டோமேட்டிக்கா கண்மணிக்கு உன் மேல பிரிய வந்துரும்.
வரலன்னா கூட நாங்க வர வைக்கிறோம். நீ கண்மணி கூட குடும்பம் நடத்த ரெடியா அடுத்த வேலைகள்ல இறங்குப்பா. கண்மணி உங்களுக்கு தான். இது ஏன் ப்ராமிஸ். கண்மணி அந்த வருணை மறந்து என்னை மன்னிச்சிட்டா போதும். என் வாழ்க்கைக்கும் நான் பிறந்ததுக்கும் ஒரு அர்த்தம் வந்துடும். நடக்கும் நடக்கும். நடத்தி காட்டுறோம். ம். ஆ, இந்தாம்மா, இது கொஞ்சம் குடி. வேண்டாம் அத்தை. உங்க அப்பாக்கு தானே ஆபரேஷன், உனக்கு இல்லையே. மாமியார் பேச்ச மதிக்கலன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். பேசாம இது குடி. ம். இந்தாங்கம்மா, ரசீதெல்லாம் இருக்கு, சரியா இருக்கான்னு பாத்துங்க. டாக்டர், அப்பாவுக்கு எப்படி இருக்கு? ஆபரேஷன் சக்சஸ், பயப்பட வேண்டாம். இனிமே உயிருக்கு ஆபத்து இல்ல. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே. பேஷண்ட பார்க்கலாமா? அவர் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு, அங்க போய் பாருங்க. ஓகே, சரிங்க பிடிச்சு இதை ரொம்ப பிடிங்க. நன்றி டாக்டர். வாங்க அத்தை. வா போலாம். அப்பா, கண்மணி, சம்மந்தி ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அழக்கூடாது, தைரியமா இருங்க. கண்மணி, ஆபரேஷனுக்கு பணம் அத்தை எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாங்கப்பா. எவ்வளவு ஆச்சு சம்மந்தி அம்மா? ஏன் எந்திரிச்சு வீட்டுக்கு போய் பீரோவை திறந்து உடனே எடுத்து கொடுக்க போறீங்களா? சம்மந்தி அம்மா, இங்க பாருங்க, கண்மணி மனோஜ் கிருஷ்ணா வீட்டு மருமக, இந்த பார்வதியோட மருமக. அவ அப்பா நீங்க பணத்துக்கு கஷ்டப்படலாமா? கவலையை விடுங்க, சந்தோஷமா இருங்க. மாமியார் மருமகள் எப்படி அந்யோனிமா பாக்கறதுக்கு சந்தோஷமா இருக்குமா? ஆனா மாப்பிள்ள வருண். அப்பா, தயவு செஞ்சு அவரை பத்தி இப்ப பேசாதீங்கப்பா. இல்லம்மா, இப்ப நினைச்சு பாக்குறேன், மாப்பிள்ள மேல எந்த தப்பும் இல்லம்மா. நான் அவர் சட்டையை பிடிச்சிருக்க கூடாது, ஏன் தப்புதாம்மா. அவரை பத்தி பேசாதீங்கப்பா. அவராலதான் உங்களுக்கு மறுபடியும் அட்டாக் வந்தது. நீங்க இந்த நிலைமைக்கு ஆளாக கூடாதுன்னு தான்ப்பா நான் கணேசனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். கடைசி நேரத்துல கிருஷ்ணா தாலி கட்டிட்டாரு. இந்த கல்யாணத்துல நீங்க சந்தோஷப்படணும், உங்களுக்கு மரியாதை கிடைக்கணுங்கிறத தவிர நான் வேற என்னப்பா எதிர்பார்த்தேன்? எனக்கு ஏன்பா இப்படி ஒரு தண்டனை? சரிம்மா, எல்லாம் சரி பண்ணிடலாம். நீ அழுது உன் அப்பாவை டென்ஷன் பண்ணாத. ம்? சாரி அத்தை, ம். சாரிப்பா. கண்மணி, வருண் எதையும் தவறான நோக்கத்துல செய்யல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடந்துச்சு. அவர் உன் கழுத்துல எப்படி தாலி கட்டாருங்கிறத நாம என்னைக்கும் மறந்துடக்கூடாதுமா. நானே அதை மறந்து ஒரு நிமிஷம் கோவப்பட்டதுனால்தான் எனக்கு இந்த நிலைமைமா. நீயும் கோவத்தை விட்டுட்டு பொறுமையா இருமா. நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து சந்தோஷமா வாழணுமா. ஏன் சம்மந்தி, அதுக்கு தானே நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு குணமாகி வாங்க. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். பிச்சுமணி, ஆசானே, நான் எழுந்து நடமாடுற வரைக்கும் என் பொண்ணு கண்மணியை பாத்துக்க. அப்பா, ஆசானே, இதெல்லாம் நீங்க சொல்லுமா ஆசானே?
தொழில்லாம் எப்பட்றா போகுது? அதெல்லாம் நான் நல்லா பார்த்துக்கிறேன். இப்பதான் கல்யாண சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பாடெல்லாம் வாயில வைக்கிற மாதிரி இருக்குன்னு நல்லா பாராட்டுறாங்க. டேய், என்னால முடியல. உடம்புல தெம்பு வந்ததும் எழுந்து வந்து உதைக்கிறேன்டா. பா ஆ? குஷ்பு ஆசானே. இவரு பொண்டாட்டி கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு, நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா இவர் நல்லா குரத்த விட்டு தூங்கிட்டு இருக்காரு. என்ன உலகம்டா சாமி. உங்க பேரை கேட்டாலே அவருக்கு ரத்தம் கொதிக்குது, நெஞ்சு வலி வருது. உங்களை பார்த்தா அவர் நெஞ்சு வெடிச்சிடும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நீங்க கிளம்புங்கன்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு போங்க. வருண், நீ உள்ள போ. அந்த கண்மணி உன் மேல அபாண்டமா ஏதாவது சொன்னா அவ அவ்வளவுதான். அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். பாரு சொன்னது கரெக்ட். அந்த வாசுகி ஆண்டி அங்கிளும் மோசமானவங்க. அவங்க இவங்களை பிரிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம விடக்கூடாது. எப்படியாவது வருண் சித்தப்பியும் கண்மணி அம்மாவையும் நம்ம ஒண்ணு சேர்க்கணும். என்னடா பண்ண போற பப்பு? ஐடியா வந்துருச்சு. பாஸ்வேர்டு கேக்குது. என்கிட்டயா பாஸ்வேர்டு கேக்குற? எனக்கு இந்த வீட்டுல இருக்கிற எல்லார் போன் பாஸ்வேர்டும் அத்துப்படி. கண்மணி கண்ணு, நான் ஏதோ கோவத்துல ஹாஸ்பிட்டல்ல உன்னை திட்டிட்டேன். நான் வெரி டென்ஷன். ஐ எம் வெரி சாரி. நான் உன்னை ரொம்ப மதிக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. இப்படிக்கு வரும். கிருஷ்ணா, உங்களை எவ்வளவு லவ் பண்ண, உங்களை அடையறதுக்கு நான் எவ்வளவு தவம் பண்ண. இப்படி உங்களை வெறுக்க வச்சுட்டீங்களே. கிருஷ்ணா ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு. கனிமணி கண்ணு. கனிமணி கண்ணுவா? ஓ, கண்மணி கண்ணா. நான் ஏதே கேவத்துல ஹாஸ்பிட்டல்ல உன்னை திட்டிட்டேன். நான் வெரி டொன்சனா? ஐ எம் வெரி சாரி. நான் உன்னை ரொம்ப மிதிக்கிறேனா? ஓ, மதிக்கிறேனா? என்ன மன்னிச்சிடு. இப்படிக்கு வாரும். என்னது இவ்ளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.